வணக்கம். இது உங்கள் டெலிநியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பராசக்தி திரைப்படம் படப்பிடிப்பானது நடைபெற்று வருகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்பட படப்பிடிப்பினை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஏராளமான மாணவர்கள் படப்பிடிப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து வருகின்றனர். மேலும் பராசக்தி திரைப்படமானது மிக பழமையான திரைப்படம். இந்த திரைப்படத்தினை மறைந்த முன்னாள் முதல்வரும் முத்தமிழறிஞர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களால் கதைவசனம் எழுதப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த மிக பழமையான திரைப்படம் பராசக்தி திரைப்படம். மிக பழமையான பராசக்தி திரைப்படமானது ஏவிஎம் ஸ்டுடியோவினரால் தயாரிக்கப்பட்ட படம் என்றும், பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிப்பதற்கு மிக பழமையான பராசக்தி திரைப்படத்தினை மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களால் கதைவசனம் எழுதி தயாரிக்கப்பட்ட படம் என்பதால் அவர்கள் குடும்பத்தாரிடம் அனுமதி பெற்றும், மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தாரிடமும் அனுமதி பெற்றும், பழைய பராசக்தி திரைப்படத்தினை தயார் செய்த ஏவிஎம் புரொடக்ஷனில் அனுமதி பெற்றும் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பினை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தி வருவதாக கூறுகின்றனர். இயக்குனர் சுதா கொங்காராவ் அவர்களால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி இத்திரைப்படமானது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பராசக்தி திரைப்படமானது இதற்கு முன்பு புறநானூறு என்ற தலைப்பில் எடுக்கப்பட இருந்ததாகவும், அதற்கு கதாநாயகனாக நடிகர் சூர்யாவை தேர்வு செய்யப்பட்டதாகவும், நடிகர் சூர்யா மும்பையில் வசித்து வருவதால் ஹிந்தி எதிர்ப்பு திரைப்படத்திற்கு நடிக்க வரவில்லை என்றும் கூறுகின்றனர். அதற்கு பின் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை தேர்வு செய்யப்பட்டு முறையான அனுமதி பெற்றுக்கொண்டு திரைப்பட இயக்குனர் சுதா கொங்காராவ் அவர்களால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பராசக்தி திரைப்படமானது எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். இந்த பராசக்தி திரைப்படமானது கடந்த 1965ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் ராஜேந்திரன் அவர்களின் கதை என்றும் கூறுகின்றனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது வீரமரணமடைந்த மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வரும் முத்தமிழறிஞரும் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களால் 1969ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை நகரில் சிலை வைக்கப்பட்டது வரலாற்று சின்னமாக உள்ளது. மேலும் பராசக்தி திரைப்படத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரன் ராஜேந்திரன் அவர்களின் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் திரைப்பட வாய்ப்பினை தேடி சென்னை மெரினா பீச்சிற்கு வந்ததாகவும், சென்னை மெரினா பீச்சானது தாயாக அவரை அரவணைத்து மெரினா என்ற திரைப்படத்தில் முதலாக சிவகார்த்திகேயன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து 5 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றதாகவும், பின்னர் படிப்படியாக வளர்ந்து இன்று பராசக்தி திரைப்படத்தில் 100 கோடி ரூபாய் ஊதியம் வாங்கும் அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளார் என்று கூறுகின்றனர். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வருங்கால தளபதி என்று கூறிய நிலையில் வருங்கால சூப்பர் ஸ்டார் என்று தற்போது கூறுகின்றனர். இயக்குனர் சுதா கொங்காராவ் அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை கதாநாயகனாக வைத்து எடுக்கப்படும் பராசக்தி திரைப்படமானது வெற்றி பெற டெலிநியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
கிஸ் போடுங்க. ஐயா கிஸ் போடுங்க. ஐயா